எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வழக்கம் போல ஒரு குரல் பார்த்துட்டு அதுல இருக்க ஒரு சொல்ல ஆராய போறோம். என்ன பண்ண போறோம்? ஆராய போறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவன். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவன். சொற்களின் தொகுதி அறிந்த தூய்மையுடையவர் அவையின் தன்மை அறிந்து அதற்கேற்ற சொற்களை ஆராய்ந்து கூற வேண்டும். இந்த குறள்ல வர ஆராய்ந்து என்ற சொல்லதான் இப்ப நம்ம ஆராய போறோம். ஆர் கூட்டல் ஆய்ந்து என்ற இரண்டு சொற்கள் சேரும் போதுதான் ஆராய்ந்து என்ற சொல் உருவாகுது. இந்த ரெண்டு சொற்களும் 2500 வருடங்களுக்கு முன்னாலே நம்ம கூட இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு வருது. ஆய் என்ற சொல்லுக்கு நுணுக்கமாக தேர்ந்தெடு என்று பொருள். இத பத்தி தொல்காப்பியரே சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் படிக்க தொடங்க சொல்லியே நமக்கே தெரியாம இந்த சொல்ல பயன்படுத்தியிருக்கோம். அதுதான் ஆயுத எழுத்து. இந்த எழுத்தை நிறைய பேரு ஆயுத எழுத்துன்னு சொல்றாங்க. அது தவறு. ஆயுத எழுத்து தான் சொல்லணும். நம்ம வீட்டுல சமைக்கும் பொழுது காய்கறியை வெட்டணும்னு சொல்ற அம்மா கீரையை ஆயணும்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கீரையை ஆயணும்னு சொல்றதுக்கு என்ன பொருள் தெரியுமா? கீரையை நுணுக்கமா பார்த்து கிள்ளணும். ஆர் என்ற வினை சொல்லுக்கு நிறைதல் என்று பொருள், அதாவது ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த சொல்லையும் நம்ம தினமும் பயன்படுத்தி தான் இருக்கோம். எங்கன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அவன் வயிறார சாப்பிட்டான்பா, வாயார சொன்னான்பா, மனசார வாழ்த்துனான்பா. இது எல்லாத்திலுமே ஆர் என்ற சொல் வருது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆராய்தல் என்றால் நிறைவாக நுட்பமாக உள்ளிருப்பதை பார்த்தல். இந்த சொற்களுக்கெல்லாம் 2500 வயசுக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம கூட சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கு.